குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். நாளைய தினம் ஸ்ரீராம ஜென்மபூமி அயோத்தியில ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டை நாளைய தினம், அதாவது தை மாதம் 8ஆம் தேதி 22/1/2024 திங்கட்கிழமை மதியம் 12:20 மிருகசீரிஷ நட்சத்திர சுபயோக சுபதினத்தில் ராமனின் குழந்தை வடிவிலான விக்கிரகம் ஸ்ரீ ராம ஜென்மபூமியில் ஆலயத்தில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. இதனால் அயோத்தியில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நிலை உருவாகி உள்ளது. கோவிலை மையமாக வைத்து அமைய வேண்டும். அதே போல இந்த பிராண பிரதிஷ்டை அறிவிக்கப்பட்ட புனித நன்னாளில் அவரவர்கள் இருக்கும் இடத்தில் அந்த பகுதியில் உள்ள ஆலயங்களில் அருகில் உள்ள பக்தர்களை அழைத்து ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம மந்திரத்தை குறைந்தது 108 முறை சொல்வதோடு பஜனை, கீர்த்தனைகள், மேலதாளங்கள், சங்கொலி, மணியோசை, தீபாராதனை செய்து பிரசாதம் வழங்கலாம். இந்த பிரதிஷ்டை நாளன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக நமது வீடுகளில் திருக்கார்த்திகை போன்று தீபம் ஏற்றி கொண்டாட வேண்டும். இந்த பிரதிஷ்டை நிறைவுற்ற பின்பு தங்களுக்கு வசதியான நாளில் அயோத்திக்கு வருகை புரிந்து குழந்தை வடிவிலான ஸ்ரீ ராமபிரானை வழிபட்டு அனுக்கிரகம் பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நானும் இந்த மாதத்திற்குள் இந்த அயோத்திக்கு சென்று ராமருடைய ஜென்மபூமினா என்ன அர்த்தம்? பிறந்த இடம். இந்த பிறந்த இடத்திற்கு அவரை தரிசனம் செய்ய இந்த மாதத்திற்குள் சென்று வருவேன். அதே போல் எல்லோருக்கும் அவருடைய அனுக்கிரகம் முழுமையாக அடைய வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளில் எல்லோரும் ஸ்ரீராமரை வழிபாடு செய்யுங்கள். திங்கட்கிழமை மதியம் 12:20 இந்த ஸ்ரீ ராமபிரானின் ஜன்ம பூமியில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. எல்லோரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அயோத்தியில் ஏற்படுத்தி இருக்கும் இந்த ஸ்தலத்தை நாம் மனதார அவரை நினைத்து, மனதளவில் அவருடைய கோவில் அமைந்துள்ள இடத்தில் நினைத்து வழிபாடு செய்யுங்கள். மாலை வேளை கண்டிப்பாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும். அதுதான் மிக மிக முக்கியம். ஒவ்வொரு வீட்டிலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா ராமபிரான் தான் மனித உறவில் பிறவி எடுத்தவர். ஸ்ரீராமன் மனித உருவில பிறவி எடுத்து நமக்கு எல்லாம் அருள்வாளித்து தந்தவர் அவர்தான். அதனால இந்த ஆலய நீளம் பார்த்தீங்கன்னா 390 அடி, அகலம் 250 அடி, உயரம் பார்த்தீங்கன்னா 161 அடி. இது 3 தளங்களாக ஆலயம் அமைந்துள்ளது. ஒவ்வொரு தளமும் 20 அடி உயரமுடையது. மொத்தம் 392 தூண்கள், 44 வாசல்கள், தரைத்தளமான கர்ப்ப கிரகத்தில் பிரபு ஸ்ரீராமனின் குழந்தை வடிவமும் முதல் தளத்தில் ஸ்ரீராமனின் பட்டாபிஷேக மண்டபமும் அமைய உள்ளது. மொத்தம் 5 மண்டபங்கள்: நாட்டிய மண்டபம், ரங்க மண்டபம், தரிசன மண்டபம், பிரார்த்தனா மண்டபம், கீர்த்தனை மண்டபம். அதே போல தூண்களில் இறைவன் மற்றும் நாட்டிய மாந்தர்களின் சிலைகள். நுழைவு வாயில்ல பார்த்தீங்கன்னா 32 படிகள் முன்புறமும், உயரம் 16.5 அடி ஏறி பிரதான நுழைவாயிலை அடைய வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோருக்கும் ரேம் மற்றும் லிப்ட் வசதிகள் உள்ளது. அதே மாதிரி 4 பக்கங்களின் கோட்டை சுவர்கள் 732 மீட்டர் நீளம், 4.25 மீட்டர் அகலம். கோட்டையின் 4 மூலைகளில் முறையே சூரியன், சிவன், கணபதி, தேவி, பகவதி ஆகியோருக்கான ஆலயங்கள். கோட்டையின் தெற்கு முகமாக அனுமானும், வடக்கு முகத்தில் அன்னபூரணி ஆலயங்கள். ஆலயத்தின் தென்பகுதியில் பழமையான சீத்தை கிணறு உள்ளது. கோட்டையின் வெளியே தென் திசையில் வால்மீகி மகரிஷி, வசிஷ்ட மகரிஷி, விஸ்வாமித்திரர் மகரிஷி, அகஸ்திய மகரிஷி, குகன், சபரி மாதா மற்றும் தேவி அகல்யாவிற்கான ஆலயங்கள். தென்மேற்கில் பார்த்தீங்கன்னா குபேரன் குடியில் உள்ள சிவாலய புனர் பிரதிஷ்டை மற்றும் ராம பக்த ஜடாயுவின் பிரதிஷ்டை. ஜடாயுனா எல்லாருக்கும் தெரியும். இத்தனையும் அங்கு உள்ளது. எல்லோரும் மனதளவில் எல்லோரும் அவரை நிறுத்தி வழிபாடு செய்யுங்கள்
எல்லா விதமான, ஏன்னா ராமர் வந்து நமக்கு எல்லா ஒரு ராமாயணத்தை கொடுத்தவர் அவர்தான். அதுல இல்லாத வாக்கியங்களே கிடையாது, இல்லாத மந்திரங்களும் கிடையாது. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம அப்படின்ற மந்திரத்தை 108 முறை எழுதுங்கள். மாலை வேளையில் கார்த்திகை தீபத்துக்கு எப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோமோ அதே மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ சோபகிருத வருடம் தை மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 22/1/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:58 திதி இன்று இரவு 9:42 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று காலை 6:03 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். நாம யோகம் காலை 10:24 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் இரவு 9:42 வரை பாலவ கரணம், பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:34 வரை சித்த யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் 7:30 9 வரை. யமகண்டம் பகல் 10:30 12 வரை. குளிகை மதியம் 1:30 3 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம். இன்றைய தினம் சுப முகூர்த்த நாள், திங்கட்கிழமை, சுப முகூர்த்த நாள். இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மிகவும் சிறப்பை தரும். அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள், ஒரு வெத்தலை எடுங்க. இந்த வெத்தலையில 5 ஏலக்காய், அருகம்பில்லு 3 இது எடுத்து அதை அப்படியே சுருட்டி அதுல வச்சுட்டு 1 ரூபாய் காயின் வச்சு கொண்டு போங்க. போற வேலைகள் அத்தனையும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா துவாதசி. இந்த துவாதசி அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு பீஷ்ம துவாதசி, கூர்ம துவாதசி, பீம துவாதசி. இன்னைக்கு நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. இன்னைக்கு சோம மிருக சீர்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். அதனால இன்றைய தினம் பெருமாளுக்கும் சிவபெருமானுக்கும் இணைந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள். அதனால இன்றைய தினம் விரதம் இருக்கிறவங்க இருங்க, இருக்க முடியாதவங்க தேவையில்லை. இருந்தாலும் இன்றைய தினம் 2 பேரையும் வணங்கி செல்வது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த கொண்டு செல்லக்கூடிய பொருளை சொல்லியிருக்க, அதையும் செய்து கொண்டு போங்க. இப்பொழுது கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம காலையில விழித்தால் யாரை முகத்தை நம்ம விழித்தால் நல்லது, இல்ல அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம். மகர லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், ரிஷபத்தில் சந்திர பகவானும் மாந்தி பகவானும், கன்னியில் கேது பகவான், தனுசில் சுக்கிர பகவான், புத பகவான், அங்காரக பகவான். சந்திர பகவான் இன்று மாலை 4:22 சந்திர பகவான் மிதுன ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். விருச்சிக ராசிக்கு 4:23 சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. நிறைய பேரு காலையில ஏந்திரிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு விஷயத்தை செய்வாங்க. சில பேர் மகாலட்சுமி முகத்துல முழிப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடித்த ஒரு படம், மனைவி படமோ தாய் படமோ அந்த மாதிரி விழிப்பாங்க. ஆனா காலையில ஏஞ்ச உடனே நம்மளுடைய தாயை தவிர யார் முகத்திலும் விழிக்காமல், நல்லா புரிஞ்சுக்கணும், இன்றைய நம்ம அன்றன்றைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் சுருக்கமா சொல்றேன். இது நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கு பேர் தினம் ஒரு ஸ்லோகம் அப்படின்ற ஒரு தலைப்புல நம்ம இப்போ சொல்ல போறோம். அதனால அன்றன்றைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும்னா, நிறைய பேரு பெற்றை தாயை தவிர வேறு எவர் முகத்திலும் விழிக்காமல் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளங்கையை பார்ப்பது மிக சிறப்பு. ஏன் உள்ளங்கையை பார்க்கணும்? அதுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா? காலையில பாத்தீங்கன்னா கை வெளுப்பா இருக்கும், அப்படியே வெள்ளை வலேல்னு இருக்கும். காலையில பாத்தீங்கன்னா இந்த வெளுத்த உள்ளங்கையில் விழிப்பது நல்ல சகுனமாகும். உள்ளங்கையில பாத்தீங்கன்னா மகாசக்தி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி இருந்து அருள் புரிவார்கள். இவர்களின் அருளை பெறுவதற்கு காலையில் எழுந்தவுடன்
நமது கைகளை பார்க்கும் பழக்கம் உங்களுக்கு நல்லதொரு நாட்களாக அன்றைய தினம் உதவும். ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் உடனே நாம் சொல்வது, யார் முகத்தில் விழித்தோன்னு இன்னைக்கு நாளே சரியில்லையே அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நாம் கைகளில் விழித்தால் பிரச்சனையே இல்லை இல்லையா? காலை எழுந்தவுடன் 2 கைகளையும் ஒன்றாக சேர்த்து உள்ளங்கையை பார்த்து கொண்டே மனதை ஒருமுகப்படுத்தி நான் சொல்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க, எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு இந்த ஸ்லோகத்தை உள்ளங்கையை பார்க்கும்போது சொல்லிக்கிட்டே பார்த்தால் அன்றைய தினம் உங்களுக்கு எல்லாவற்றிலும் சுபமாகவும் மங்களகரமாகவும் இருக்கும். மந்திரம் சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. கராக்ரே வசதே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமுலேது கௌரி, சியாயத் பிரபாதே கரதர்சனம். கரதர்சனம், கரனா என்ன? கையின்னு அர்த்தம் இல்லைங்களா? கராக்ரே வசதே லக்ஷ்மி, கையில். கரனா கையில் உள்ளது லக்ஷ்மி. கரமத்தியே சரஸ்வதி, கையில மத்தியத்துல இருப்பது சரஸ்வதி. கரமூலேது கௌரி, சியாத் பிரபாதே கரதர்சனம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கைகளில் நுனியில் வீற்றிருப்பது மகாலட்சுமியும், நடுவில் வீற்றிருப்பது சரஸ்வதியும், அடிவாகத்தில் வீற்றிருக்கும் பார்வதி தேவியும் பக்தியுடன் வணங்குகிறேன். இவ்வாறு தினமும் காலையில் எழுந்தவுடன் இந்த ஸ்லோகம் சொல்லி கைகளை பார்ப்பதால் அன்றைய நாள் உங்களுக்கு குதூகலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். காரிய தடைகள் ஏதும் இருக்காது. இதை எழுதி வச்சு தினந்தோறும் சொல்லுங்கள். உங்கள் கைகளை பாருங்கள். நிறைய பேர் எழுந்த உடனே ஏதோ ஒன்று அப்படியே எழுந்துப்போமா, போவோமா, குளிப்போமா அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எழுந்தவுடன் தாய்முகத்தை பார்ப்பவர்கள் தாய்முகத்தை பாருங்கள். பார்க்க இயலாதவர்கள் உங்கள் கைகளையே நீங்களே பார்த்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். தள்ளி போன சில விஷயங்கள் சாதகமாக முடியும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வங்கள் ஏற்படும். இழுபறியான சில வரவுகள்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய நபர்களின் தொடர்பு ஏற்படும். உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். மனதளவில் புதிய பாதைகள் உங்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு பெருமை நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புரிதலெல்லாம் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவுகள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய பாதை புலப்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள்ல விவேகம் தேவை. முயற்சிகள்ல, அதாவது உங்களுடைய சுய முயற்சியில அனுகூலமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். ஒன்றுக்கு மேற்பட்ட வேலையை பார்க்க வேண்டிய சூழல்லாம் ஏற்படும். சிறு சிறு விமர்சன கருத்துக்கள் ஏற்பட்டு நீங்கும். கூட்டாளிகளுடன் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்றைய நாள் அமைதி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தை திட்டமிட்டு செய்து முடிங்க. உறவினர்களை அனுசரித்து செல்லுங்கள். தேக ஆரோக்கியத்தில் பொலிவு இன்னைக்கு இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளை சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறன். அதே மாதிரி விவசாயத்துறை கால்நடை பணிகளில் கவனம் தேவை.
வியாபாரத்தில் விவேகத்தோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். வெளியூர் சார்ந்த பயண வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் உழைப்புக்கு மரியாதை கொடுத்து இன்னைக்கு அதை செய்யுங்கள். உழைப்பு நிறைந்த நாளாகவும் அமைதி நிறைந்த நாளாகவும் வரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பு சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்கள் இன்றைய தினம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அடுத்த இனத்தவர் ஆதரவாக உங்களுக்கு செயல்படுவார்கள். எதிர்பார்த்த தன வரவெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். பொது வாழ்வில் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகும். இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்கள் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளெல்லாம் விலகி நன்மை நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். சமூக பணிகளில் ஆர்வம் ஏற்படும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். நிர்வாக துறைகளில் சாதகமான சூழல் ஏற்படுகின்ற ஒரு நாள். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு நன்மையை செய்யும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நினைக்கின்ற ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்கள் மனதில் இருந்து வந்த சோர்வுகளெல்லாம் விலகும். குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வர்த்தக பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும். தடைபட்ட வேலைகளை செய்து முடிப்பீங்க. பயனற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள். சுபகாரியம் சார்ந்த செலவுகள்லாம் உண்டாகும். இன்றைய நாள் பாராட்டு நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த சோர்வெல்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பேச்சில் மிக மிக கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்கள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மிக கவனமாக இருக்கணும். எண்ணிய வேலையெல்லாம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வெளியூர் சார்ந்த பயணங்களில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். குடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் மேலோங்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகும். உங்களுடைய செயல்களில் தடைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். குடும்ப விஷயத்தை மற்றவர்களிடம் சொல்வதை தவிர்த்திருங்கள். எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாள் எல்லோரையும் புரிந்து நடக்கக்கூடிய ஒரு தருணம், அதாவது புரிதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் கையில் உள்ள பணம்லாம் செலவாகக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அந்த செலவை
சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். தேவையற்ற செலவுகளை செய்யாதீர்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்கள் 4:30 மணிக்குள்ள புதிதா எது செய்யணும்னு நினைச்சாலும் செஞ்சு முடிச்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்க அன்றாட வேலையை செய்யலாம். புதியதா எதுவும் செய்ய வேண்டாம். சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. புதிய நண்பர்களின் அறிமுகம் ஏற்படும். உங்களுடைய செயல்களில் எதிர்பார்த்த ஆதாயம்லாம் கிடைக்கும். பணி சம்பந்த புதிய வாய்ப்புகள் நிறைவேறும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்ல வேகத்தை காட்டாதீங்க. விவேகத்தோடு செயல்படுங்க. சிறப்பாக இருக்கும். திட்டமிட்டு செயல்படுவதால் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்க. சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் விவேகம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் இல்லத்தில் சுபகாரியம் நடைபெறுகின்ற ஒரு நாள். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்தில் மனதில் ஒரு ஆர்வம் ஏற்படும். மனதில் நினைத்ததை செய்து முடிப்பீங்க. நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் விலகும். ஆதாயம் தரும் செயல்களில் அக்கறை காட்டுவீங்க. வேலை மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். தொழில் வளர்ச்சிக்கு உதவிகரம் கிடைக்கும். இன்றைய நாள் விருத்தி நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் ஆர்வங்கள் ஏற்படும். பூராடம் நட்சத்திர பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்த சில காரியங்கள் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம். இலக்கிய துறை சார்ந்தவர்களெல்லாம் இன்றைய தினம் ஆர்வத்தோடு அந்த பணியில ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல்லாம் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு தருணம். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மனதில் உண்டாகும். பெற்றோர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். சில செயல்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். மறைமுக எதிரிகள்லாம் விலகி செல்லக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் நட்பு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். கணவன் மனைவியிடையே நல்ல புரிதலும் இன்னைக்கு இருக்கும். பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் உண்டு. இன்றைய நாள் நட்புகளால் நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு ஏற்படும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். தொழிலில் ஒரு லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி உத்தியோகத்தில் மேன்மையான ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். நண்பர்களால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் முயற்சி செய்யுங்கள். முடியாதது எதுவும் இல்லை. முயற்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் மட்டும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கோபங்கள் அதிகபட்சமாக வரும் குடும்பம் சார்ந்த விஷயத்துல. அதனால குடும்பத்தில் விட்டு கொடுத்து சென்றால்
சந்தோஷம் என்றென்றைக்கும் இருக்கும். இன்னைக்கு முயற்சி எடுங்க, முடியாதது எதுவும் இல்லை. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சந்திப்புகள்லாம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அரசு விவகாரத்தில் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளெல்லாம் கிடைக்கும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் துணிச்சலாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் ஏற்படும். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஆதரவாக உங்களுக்கு செயல்படுவார்கள். பூர்வீக சொத்துக்களால் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இன்பம் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு செயல்படுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் துணிச்சல் மேம்படக்கூடிய ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.